உங்கள் வீட்லேயும் உப்புமானா பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிச்சடி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, லைட்டாக வதங்கினதும் 2 தக்காளி, கேரட், பட்டாணி, பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம உப்புமாக்கு எப்பயும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வர டைமில் ரவையை கொட்டி கட்டிப்படாமல் கிளறிக்கோங்க. 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கோம், 1 கப் அளவு சேமியாவும் போட்டிருக்கோம். இது ரெண்டுமே சேர்ந்து செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் கொத்தமல்லி போட்டுட்டு மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனா சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி